அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரீம், அதாவது மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, சிவில், ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ப்ளஸ் டிப்ளமோவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், பிரிண்டிங் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் டிப்ளமோ, ஐடிஐ ப்ளஸ் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதாவது உங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெக்கானிக்கலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 860 வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2லையும் பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4ல் படிக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ஆக வரப்போகுது. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூர் டெக்னிக்கல் எக்ஸாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ளமோ ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் எக்ஸாம் எப்போ நடைபெற போகுது, நீங்கள் எப்படி படிக்கலாம், டெக்னிக்கலுக்கு எப்படி நீங்கள் படிக்கலாம், என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஒரு 860 வேக்கன்சி இருக்கிறதால இது ரொம்ப மிக பெரிய வேக்கன்சி தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் எப்படி படிக்கிறது, அதாவது மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன டெக்னிக்கல்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன புக்கில் படிக்கணுன்றதை நம்ம ஃபெதராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 13/8/2024 வந்திருக்கு. பட் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024 வரைக்குமே இருக்குது. அதாவது செப்டம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 15/9/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த சிலபஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/11 அன்றைக்கி வந்து நடைபெறுது. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 11/11 டு 14/11. ஸோ இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடைபெறும். ஸோ குரூப் பேப்பர் 2க்கு ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், சிவில். ஸோ இந்த கோட் பார்த்துக்குங்க, சப்ஜெக்ட் கோடு என்னென்னு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ பிரிண்டிங் டெக்னாலஜி, ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர்லேயும், ரெண்டாவது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் நடைபெறுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதிலே போய் பார்த்துக்குங்க. வேறு எதுவும் நான் இதில் ஏன்னா சொன்ன டைம் ஆகும். ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு, அதாவது டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிராமர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராமரை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு அதே சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம், அப்புறம் ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஆப்டிடியூட். சேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னென்ன இருக்குமோ அதே லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா, இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன கோடு 310. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், ஆட்ரோனிக்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்டு ரோட் சேஃப்டி ஆர்கனைசேஷன், பில்டிங் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு
150 கொஸ்டின்ஸ் வந்து சிபிடி ரிலேட்டடாக நடக்க போகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.